Taste the Daily. தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று பிரகடனப்படுத்தி தனக்கென வாழாமல் பிறர்க்காக வாழ்ந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் 118வது பிறந்தநாள் மற்றும் 63வது குரு பூஜை விழா வருகிற 30ஆம் தேதி அனுசரிக்கப்படும் நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார் என்று அதிமுக தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து. பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய 118வது பிறந்தநாள் மற்றும் 63வது குரு பூஜை திருவிழா 30/10/2025 வியாழக்கிழமை என்று நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழக அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று பிரகடனப்படுத்தி தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்து பல்வேறு சிறப்புகள் உரிய உன்னத தலைவராக போற்றுதலுக்குரிய தேவ திருமகனாருடைய 118வது பிறந்தநாள் மற்றும் 63வது குரு பூஜை விழாவை முன்னிட்டு 30/10/2025 வியாழக்கிழமை காலை 9:30 மணி அளவில் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்திலே அமைந்திருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாருடைய நினைவிடத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்த உள்ளார்கள் என்றும் தொடர்ந்து தலைமை கழக செயலாளர்கள் மரியாதை செலுத்த உள்ளார்கள் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழக அறிவிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள் மற்றும் அனைத்து நிலைகள் பணியாற்றி வரக்கூடிய கழக நிர்வாகிகள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றம், புரட்சித் தலைவி அம்மா பேரவை, எம்ஜிஆர் இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு, சிறுபான்மையினர் நலப்பிரிவு, விவசாயிகள் பிரிவு, மீனவர் பிரிவு, மருத்துவ அணி, இலக்கிய அணி, அமைப்புசாரா ஓட்டுநர் அணி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை, தகவல் தொழில்நுட்ப பிரிவு, வர்த்தக அணி மற்றும் கலைப்பிரிவு உள்ளிட்ட கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும், உள்ளாட்சி அமைப்புக்குரிய இந்நாள் முன்னாள் பிரதிநிதிகளும், கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகளும், கழக உடன்பிறப்புகளும் பெருந்திரளான அளவில் வருகை தந்து தேவர் திருமகனாருக்கு மரியாதை செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாக தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.